இன்னொரு லாக்டவுன் நம்ம ஊர் தாங்குமா? நெனச்சு பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு லாக்டவுன் அப்படின்னு ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணும்போது, நமக்கு ரொம்ப கஷ்டமா இல்ல. பிகாஸ் அப்ப எனர்ஜி கிரைசிஸ்ங்கிற பிரச்சனை இல்ல. எனர்ஜி கிரைசிஸ்னா இந்த பெட்ரோல், டீசல் அதுக்கப்புறம் வந்து கேஸ்க்கான பிரச்சனைகள், தட்டுப்பாடுகள் நமக்கு கிடையாது. அதெல்லாம் இயல்பா நடந்துகிட்டே இருந்துச்சு. சைட் பை சைட் நம்மளால ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் போய் வாங்கி சாப்பிட்டுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சு. பட் இப்போ வந்து நமக்கு இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. லைக் நமக்கு கேஸ் கிடைக்காது. நமக்கு ஈஸியான ஃபுட்ஸை வந்து நம்ம அவைலபிலிட்டி பண்ணிக்க முடியாது. ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது பண்ண முடியாது. பிகாஸ் இப்போவே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. லைக் நான் வந்து ஒரு பானிபூரி ஷாப்புக்கு போனேன். அவங்க வந்து பானிபூரி கிடையாது, ஒன்லி சாண்ட்விச் அப்படின்னு சொல்லும்போது தான் ஆக்சுவலி எனக்கு ஹிட் ஆச்சு. ஓ மை காட்! அப்படியா? அந்த அளவுக்கா? அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ, அப்போ ஒரு ஷாப் நடத்துறவங்களாலயே அத வந்து மேனேஜ் பண்ண முடியாதுன்னா, பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸால இன்னும் கொஞ்ச நாள் தான் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ, அதுக்கப்புறம் அவங்களும் இதே ஒரு நிலைமைக்கு தான் வந்துருவாங்க. ஆப்வியஸா க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். கேஸ் இல்லாம என்ன பண்ணிட முடியும்? அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்துரும். ஸோ, ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்து ஒரு லாக்டவுன் அப்படின்னு குடுக்கும்போது, நம்ம என்னவா அத எடுத்துக்கிட்டு சாமர்த்தியமா ஃபேஸ் பண்ணமோ, அதே மாதிரி இந்த வாட்டியும் ஃபேஸ் பண்ணணும். பட் இந்த வாட்டி நமக்கு இருக்கிற பெரிய சவால் வந்து, நம்ம வந்து அடுப்படி வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இத பண்ணிக்கலாம், அத பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நெனச்சாலுமே, நம்மளால அது சாத்தியமா எவ்வளோ நாள் பண்ணிக்க முடியும்? எவ்வளோ நாள் இது நீடிக்கும்? எவ்வளோ நாள் இது இப்படியே ரெகுலேட் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியாது. பிகாஸ் வார் இன்னும் எண்டே ஆகல. இப்போதைக்கு அ ட்ரம்ப் சார் சொல்லியிருக்காரு, இது வந்து ரெஸ்ட் குடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஈரான்லேருந்து அதுக்கான எந்த பதில்களும் வரல. இல்ல ரெஸ்ட்லாம் இல்ல. அவங்க என்ன பண்றாங்களோ அதுக்கான எதிர் தாக்குதல் நாங்க பண்ண தான் வேணும். அப்படிங்கிற மாரி தே ஆர் சோ ஸ்ட்ரிக்ட் ஆன் தேர் வேர்ட்ஸ். ஸோ நமக்கு இருக்கிற ஒரே நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஎம் சார் அவ்ளோ டூர் போனதில ஒரு நல்ல விஷயம், எல்லா நாட்டுகளோடையும் அவர் வந்து ஒரு இணக்கமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்காரு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால எல்லாருமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தே ஆர் ரெடி. பட் இவ்ளோ பில்லியன் டாலர்ஸ் நீங்க வந்து பே பண்ணணும். இவ்ளோ டாலர்ஸ் நீங்க வந்து ஃபைன் மாதிரி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அத நம்மளால சாத்தியமா நம்ம நாட்டால வந்து பே பண்ணி நமக்கான அ அ இன்செக்யூர்ட்ஸ வாங்க முடியுமா? அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ இருக்கிற பெரிய டவுட். பட் எதுவா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். மனதைரியம் தான் முக்கியம். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து ஜாலியா அடுப்புல சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு, நம்ம வந்து ஃபோன் பார்த்துட்டு ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாரி வீடியோஸ் கூட யாராலயுமே போட முடியாது. பிகாஸ் நம்மளுடைய சிக்னல்ஸோட வேவ்ஸே வந்து ஐ மீன் கேஸ்னால தான் வந்து நடக்குது அப்படின்னு யோசிச்சாங்க. ஐ மீன் யோசிக்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. எனக்கு அது வரைக்கும் இந்த ஐடியாவே இல்ல. "என்னடா சொல்றீங்க? அப்படியா?" அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எது நடந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம சேஃப்டி, செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிற காச வச்சு ஒரு 2 மாசத்துக்கான அட்லீஸ்ட் ஒரு மந்த்துக்கான கிராசரிய நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். லைக் சேமிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ இருக்கிற டைம்ல இந்த எலெக்ஷன் இதெல்லாம் தாண்டி, இதெல்லாம் மறந்துட்டு, நம்ம நமக்கான சேஃப்டிய ஃபர்ஸ்ட் யோசிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். நல்லதே